அதிமுகவில் 2016 ஜெயலலிதா இறந்தவுடன் வெடித்த மோதல்கள் இன்னும் ஓயவில்லை. அடித்து பிடித்து ஒரு வழியாக பொதுச் செயலாளர் பதவியில் அமர்ந்தாலும் எடப்பாடி பழனிசாமிக்கு இன்னும் முழுமையாக ரூட் கிளியர் ஆகவில்லை. தேர்தல் நெருங்கும் சூழலில் இபிஎஸ்ஐ செங்கோட்டையன், ஓபிஎஸ், தினகரன், சசிகலா என பல முனைகளில் இருந்தும் சுற்றி வளைத்திருக்கிறார்கள். அதிமுகவின் அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி இருக்கும்? 2026 ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. ஆட்சியை மீண்டும் பிடித்து விடுவோம் என்று உறுதியோடு நிற்கிறது திமுக. ஆனால் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவில் இடியாப்ப சிக்கல் இன்னும் தீரவில்லை. மிஞ்சியும் கெஞ்சியும் பார்த்தும் மீண்டும் அதிமுகவில் அடைக்கலம் கிடைக்காத விரக்தியோடு பாஜகவும் பாதகம் செய்துவிட்ட வருத்தத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறினார் ஓபிஎஸ். அதே போல எங்களுக்கு துரோகம் செய்த இபிஎஸ் இருக்கும் பக்கம் தப்பி தவறியும் இருக்க மாட்டோம் என சபதம் போட்டு கூட்டணியிலிருந்து வெளியேறிவிட்டார் டிடிவி தினகரன். இந்த சூழலில்தான் எடப்பாடி பழனிசாமிக்கு கொங்கு மண்டலத்தை சேர்ந்த அதிமுக மூத்த தலைவர் செங்கோட்டையனும் தன் பங்குக்கு நெருக்கடியை ஆரம்பித்துள்ளார். பிரிந்து சென்ற எல்லோரையும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற கோஷத்தை வலுவாக முன்வைக்கிறார் அவர். வழக்கம் போல சசிகலாவும் அதிமுகவை நிச்சயமாக ஒன்றிணைப்பேன் என்று அதே பல்லவியை பாடிக்கொண்டிருக்கிறார். ஆனாலும் அதிகாரப்பூர்வமாக இப்போது அதிமுகவை கையில் வைத்துள்ள எடப்பாடி பழனிசாமி ஒருங்கிணைப்பும் கிடையாது, சமாதானமும் கிடையாது என பொட்டில் அடித்தார் போல சொல்லிவிட்டார். ஆட்சியை கவிழ்க்க முயன்ற துரோகிகளுக்கு கட்சியில் மீண்டும் இடமில்லை. ஆட்சி அதிகாரத்தை விட தன்மானமே முக்கியம் என்று பஞ்சடித்து பதற வைத்துள்ளார். ஆனால் டெல்லி மேலிடத்திலிருந்து அவருக்கு கிரீன் சிக்னல் இல்லை என்பதே லேட்டஸ்ட் அப்டேட்.